ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் முத்திரைகளின் மூலமாக தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளாக பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு தான். ஸோ அந்த உறுப்புகள் நன்றாக இயங்கணும்னா அதற்குரிய முத்திரைகள் என்ன? இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கை வலி, கை குடைச்சல் வரக்கூடாது, கைகள் நன்றாக இயங்கணும், அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கணும். கைகளுடைய இயக்கம் சீராக இருந்தால் தான் நம்ம நிறைய காரியங்களை வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பொதுவாக நமது சிறுகுடல் பெருங்குடல், சிறுகுடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கைகளில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படும். பெருங்குடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கால் பகுதியில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அப்போ நமது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் உடல் வெளியுறுப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ இன்றைக்கு நாம் கைகளை திடப்படுத்தக்கூடிய, கைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய, அங்கே நல்ல இரத்த ஓட்டம் பாயக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். நம்ம அபான முத்திரை, அபான வாயு முத்திரை, 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரைகளுமே பயிற்சி பண்ணும்பொழுது வாயுனுடைய தன்மையினால் ஏற்படுகின்ற குறைபாடுகளும் சரி பண்ணப்படும். நீரினுடைய தன்மைகளால் ஏற்பட்ட கை கால் வலிகள் அதுவும் சரியாகும். நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறிடும். இப்போ கழிவுகள் சரியாக வெளியேறினாலே கைவலி கால்வலி வராமல் நம்ம வாழ முடியும். சிறுகுடல் பெருங்குடலுடைய இயக்கமும் இந்த முத்திரையின் மூலமாக அஜீரண கோளாறு நீக்கப்படுகின்றன. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கப்படுகின்றது. அப்போ உண்ட உணவு ஜீரணமாகி சத்து தனியாக அசத்து தனியாக போயிடுச்சினாலே கை கால் வலி வராது. நாம் எடுக்கக்கூடிய உணவும் ஒரு சாத்வீகமான உணவாக, நல்ல சத்துள்ள உணவாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறை, அதை தான் பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் இயமம் நியமம்னு 2 படிகளை கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கை கோட்பாடு. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே இந்த மாதிரி கை கால் வலி வராமல் வாழ முடியும். இப்பொழுதே படிக்கக்கூடிய மாணவ பருவத்திலே இந்த முத்திரைகளை பண்ணிடுங்க. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராமல் வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த முத்திரைகளை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவரல், மோதிர வரல், அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. அபான முத்திரை உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். நீங்கள் கையை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 3 முறை மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ கைவலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை மடிச்சுட்டு கட்டை விரல் அதுக்கு மேலே கொண்டு வந்து நடுவிரல் மோதிர விரலோட நுனியோடு அந்த கட்டை விரலை சேர்த்துக்கிடணும். இது அபான வாயு முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். வலதுகை இடதுகை முழுக்க கை உள் உறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி, இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கைவலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை மீண்டும் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. அப்போ கை 4 விரல் இப்படி வச்சுருக்கோம். முதல்ல ஆள்காட்டி விரலை உள்ளே மடிச்சுக்கோங்க. கட்டை விரலை அதுக்கு மேலே கொண்டு வாங்க. இப்போ இந்த நடுவிரல் மோதிர விரல் மத்தியில் இந்த கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்கணும். இதுதான்
அபான வாயு முத்திரை. இதற்கு பெயர் இருதய முத்திரை. ரெண்டும் ஒன்று தான். இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும், இதயம் சீராக இயங்கும். ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரையை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு 9லிருந்து 9:30லேருந்து காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. நிச்சயமாக நமக்கு கைவலி, கை குடைச்சல், கைப்பகுதியில் வாயினுடைய பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வராமல் வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.